ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கருவேப்பிலை சட்னி கசக்காது, பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஹாஃப் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட 5-6 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஒரு 1/4 தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேன். இந்த சட்னியை வந்து நம்ம 7 மாதத்துக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லாத்தோடையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பேபிஸ் நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இதை வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நெய்யில் கூட வந்து நீங்கள் செய்யலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா பருப்பு கருகி போயிடும். கருகிச்சு அப்படின்னா சட்னி வந்து கசப்பாகிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து பருப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலையில் மெயினாக பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. அது பேபிஸ் அனிமியாலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் கருவேப்பிலை நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பேபிஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான ஃபோலிக் ஆசிடும் இதில் வந்து நிறையா இருக்குது. மறக்காமல் பேபிஸ்க்கு வாரத்தில் 2லேருந்து 3 டைம் வந்து அவங்களோட ஃபுட்டில் இதை வந்து இன்க்ளூட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சட்னியாக ரெடி பண்ணி கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாத நல்லா சாப்பிட்ருவாங்க. இதோட பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக வந்து 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வரமிளகாயில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 வயசுக்குள்ளே இருக்க பேபிஸ்க்கு அது தேவையில்லை. இதோட வந்து எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 3யுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பருப்பு வந்து கருகிரும். இதோடையே பார்த்திங்க அப்படின்னா வந்து 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு தேவையில்லை. இதோட எடுத்து வச்சுருக்க 1/4 தக்காளி பழத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா கால்சியமும் நிறைய இருக்கனால வளர குழந்தைங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு, டீத் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக ஆட் பண்ணாலே வந்து போதும். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வணங்க விட்டுக்கோங்க. கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான நிறைய எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. இது பேபிஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து பச்சை வாசனமும் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் மெயினாக பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின் ஏபிசி நிறையா இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்லாம் நிறைய இருக்கனால பேபிஸை கான்ஸ்டிபேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பேபிஸ்க்கு நம்ம ரெகுலராக வந்து கருவேப்பிலை சட்னி இல்லை கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம பேபிஸ்க்கு கொடுத்துட்டே வரும்போது அவங்களோட டைஜஷன் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஏர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வளரும். இந்த மாதிரி கருவேப்பிலையில் ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது. இதோட வந்து கொஞ்சமாக வந்து நான் கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கனால பேபிஸோட ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். வாரத்தில் 2லேருந்து 3 டைமாவது பேபிஸோட ஃபுட்டில் வந்து இது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இட்லி தோசை செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுக்கோங்க. இதோடையே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 5-6 பல் தேங்காயை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தேங்காய் ஆட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் கசப்பே வந்து தெரியாது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நார்மல் கொத்தமல்லி புதினா சட்னியில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். பேபிஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி 5-6 பல் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். பட் தாளிப்பு வந்து இல்லைனாலுமே பார்த்திங்கன்னா சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பேபிஸும் நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.